இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த மத்தேயு ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்று நடைபெறவிருக்கின்ற அசன வைபவத்திற்காக அருமையான திருச்சபையின் விசுவாசிகளுடைய பிள்ளைகள் வெகு நேர்த்தியான பணிகளை செய்து கொண்டிருப்பதை, காய் கனிகளை நறுக்குகின்ற பணியை செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக நம்முடைய திரவிபுரம் ஆலய பணிவிடைக்காரர் அருமையான சகோதரர் முருங்கை காயை நறுக்கி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் எல்லாரும் மிகுந்த உற்சாகத்தோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய வேலையை கர்த்தருக்காக பணி செய்து கொண்டிருப்பதை நீங்கள் மெய்யாகவே வரப்போகிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கென்று இவர்கள் சிறப்பாக ஆயத்தப்படுவதை பார்க்கிறோம். மெய்யாகவே இதிலே பெரிய மகிழ்ச்சி உண்டு, இதிலே பெரிய ஆசீர்வாதம் உண்டு. நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் திரளான நன்மைகளினாலே நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். வேத வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தாவீது சவுலின் நிமித்தமாய் அவன் குடும்பத்தாருக்கு உதவி செய்வதற்கு யாராயிலும் உண்டா என்று கேட்ட பொழுது மேவி பூசேதேக்கை கொண்டு வந்து இடுகின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அவன் நடக்க முடியாதவன். எனவே அவனை பார்த்து தாவீது அரசன் சொல்லுகின்ற பொழுது மேபி பூசேதை நித்தமும் என்னோடு கூட அசனம் பண்ணுவான் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும். வருடத்துக்கு ஒரு முறை மிக சிறப்பாக நடத்தப்படுகிற, குறிப்பாக இந்த அசன வைபவத்திலே வெகு தூரத்திலிருந்து வெளிநாடுகளிலிருந்து கடந்து வந்திருக்கிற எல்லா சகோதர குடும்பத்தாரையும் கர்த்தருடைய ஜனங்களையும் கர்த்தருடைய பரிசுத்த மத்தேயு ஆலயத்திலிருந்து ஊழியர்களாகி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஐயாகவே அந்த ஆலயத்தின் நன்மை, இந்த ஆலயத்தின் சம்பூரணம் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் பலமாய் நிரப்பும் அந்த விசுவாசத்தோடு கூட நாம் காணப்படுகின்ற பொழுது ஐயாகவே ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் வேண்டிய மட்டும் உங்களுக்கு எல்லா நன்மையின் ஆசீர்வாதங்களினாலும் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்ற போது ஒரு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலே கொடுத்தார்கள். ஆண்டவர் புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் போஷித்தார். கணவன் மனைவி குடும்பம் என்று சொல்லி, பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாரையும் ஆண்டவர் போஷித்தார். அதே வண்ணமாக நம்மால் இயன்றதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கென்று நாம் கொடுத்திருக்கிறோம், செயல்படுகிறோம். அதையெல்லாம் பரிசுத்த ஆண்டவர் பார்க்கிறார். ஒருவேளை அநேகர் வந்து நம்மோடு கூட அசனம் பண்ணும்படியான ஒரு பெரிய காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உண்டு பண்ணி இருக்கிறார். அருமையான திருச்சபையின் மூப்பர்களுக்காக, திருமண்டல பெருமண்ட உறுப்பினர்களுக்காக, கமிட்டி அங்கத்தினர்களுக்காக அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். உற்சாகமாய் செயல்படுகிற அவர்களை கொண்டு ஆண்டவர் திருச்சபையிலே பெரிய காரியங்களை, பெரிய நன்மைகளை நிறைவாய் கொடுப்பார் என்ற விசுவாசம் அநேகருக்குள்ளே உண்டு. எனவே இந்த நாளிலும் இந்த காய்கனி நறுக்கும் பணியை செய்கின்ற எல்லா சகோதரர்களையும் சகோதரிகளையும், குறிப்பாக அருமையான கொயர் பாய்ஸையும் ஆண்டவர் அதிகமாய் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அதிலே ஒரு பெரிய சமாதானம் உண்டு, அதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் நன்மையானதை தருவார் என்ற வசனத்தின்படியே ஒருவேளை நீங்கள் மனமகிழ்ச்சியோடு கூட மனமோந்து செய்கின்ற இந்த பணியிலே மெய்யாகவே ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும்
நிறைவாய் உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலும் காலை உணவிலே நமக்கு அருமையான ஜெபஸ்டின் சகோதரர் நேர்த்தியான உணவை நமக்கு சமைத்து கொடுத்திருக்கிறார்கள். நன்றி சொல்கிறோம். குறிப்பாக அவருடைய குடும்பத்தின் சார்பாக நமக்கு நல்ல கேசரி ஆன்சர் பண்ணப்பட்டுள்ளது. அதையும் ரொம்ப டேஸ்டாக ரொம்ப சுவையாக பண்ணியிருந்தார்கள். ஆண்டவர் தாமே அவர்களையும் குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் பலமாய் ஆசீர்வதிக்கட்டும். இந்த வேளையிலும் அநேகர் இந்த வசனத்திற்கென்று தங்களால் இயன்ற மட்டும் ஒரு கருவேப்பிலை காய்கனிகள் என்று சொல்லி அநேகர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உற்சாகமாய் கொண்டு வருகின்ற செயலை கர்த்தர் பார்க்கிறார். எல்லாரையும் சகல நன்மையினால் சகல ஆசீர்வாதத்தினாலும் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். குறிப்பாக அருமையான நிர்மலாக்காவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் ஆலயத்திற்கும் சரி, ஆலயத்திற்கு வருவதற்கும் சரி, இவ்விதமான பணி என்றாலும் சரி, முன்கூட்டியே ஆயத்தப்பட்டு முன்னோடியாக முன்மாதிரியாக அநேக பணிகளை செய்து கொண்டிருப்பதை கண்டு அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக இந்த காரியத்திலே, இந்த தர்ம சகாய காரியத்திலே நம்முடைய ஜான் தம்பியை மறக்கவே முடியாது. அவர் மிக சுறுசுறுப்போடு கூட தன்னுடைய நண்பர்களை இணைத்து கொண்டு செயல்படுகிறதை கண்டு நான் அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எதிர்காலத்திலே கர்த்தர் இவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த நாளிலும் விஞ்ஞானபுரத்திலிருந்து வந்து உணவை ஆயத்தப்படுத்துகிற அருமையான சகோதரர்களுக்காக, குடும்பத்தில் உள்ள சகோதரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக விஞ்ஞானபுரத்திலே உள்ள எல்லா சமையல் செய்கின்ற சகோதர குடும்பத்தாருக்காக அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் அவர்களுடைய சந்ததிகளையும் பூமியிலே பலத்திருக்க பண்ணுவாராக. உணவை நேர்த்தியாய் சமைத்து கொடுப்பதிலே அவர்கள் வெகு சிறப்பாய் செயல்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை எல்லா அசன வைபவத்திலும் நன்றாய் சுவையுள்ள பதார்த்தங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் நமக்கு செய்து கொடுப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இன்று மாலையும் கர்த்தருடைய பிரிதான கிருபையினாலே சமையல் செய்கின்ற எல்லா சகோதரர்களையும் கர்த்தர் பயன்படுத்தட்டும். நேர்த்தியான உணவை எல்லா ஜனங்களுக்கு ஆயத்தப்படுகிற இவர்களை கர்த்தர் பலப்படுத்தட்டும். ஆண்டவருடைய கரம் உருளோடு கொடுத்து இவர்களை பலமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டு நிற்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒருவேளை இந்த பணிக்கென்று தங்களை அர்ப்பணித்து கொண்ட அநேகர் கடந்து வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மெய்யாகவே இந்த ஐக்கியத்திலே, இந்த ஃபெல்லோஷிப்பிலே நாம் இன்னும் அதிகமாய் பலப்பட, இன்னும் அதிகமாய் வளர, ஆவிக்குரிய காரியத்திலே முதலாவது திருச்சபையைப் போல நாம் இன்னும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே